நீங்கள் ஷோடா சார் இங்கே மேடம் ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நாங்கள் பார்ப்போமா. இன்றைக்கி நம்ம ரெட்லைன் பார்ட் 6 பார்க்க போகிறேன்னா லாஸ்ட் வச்சு பார்க்கணும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் டெலகிராமில் ரூம்மேட் டேடி எபிசோட் 2 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணி பாருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேடா. லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் எக்ஸை பார்த்து கொஞ்சம் ப்ராப்ளமெல்லாம் போயிருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அன்றைக்கி நைட்டு தயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் அப்படியே ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி என்ன கொஷின் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம். அப்புறமா என்ன சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்குறேன்னா, ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு பொண்ணு அப்படியே தயங்க பார்த்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த டைம் தயங்க அதை கவனிச்சிட்டு வா அப்படின்னு அவங்க கைப்பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு டோர் லாக் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பாய் ஃப்ரெண்டை கூப்பிட போயிருப்பா. ஸோ கூப்பிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. ஸோ அதை பார்த்து அப்படி ஒரு மாதிரி தண்ணி பார்த்துட்ருப்பா. இங்கே தானே இருந்தா, எங்கே போனா? என்னாடி தூங்கிட்டு இருந்தாலும் இழுத்துட்டு வந்து இங்கே தான் நான் பார்த்தேன் தயாங்க. போடி தயாங்காச்சும் இங்கே இருக்கிறதாச்சும். ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே ரூம்குள்ளே தயாங்க அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு அவன் சைடில் வந்து வெளில என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டோரில் அப்படியே காதை வச்சு கேட்டுட்ருக்கான். ஸோ உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அவன் அதை கவனிக்கவே இல்லை. பட் உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. இவன் எப்படி நிற்கிறான்? ஸோ அவ்வளோ க்ளோஸில் நிற்கும்போது உங்களுக்கு தயாங்கோட ஹார்ட் பீட் அப்படியே கேட்குது. அது ஒரு மாதிரி ஸ்டெடியாக காமாக ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்களே மறந்து அப்படியே அவனுடைய செஸ்ட் கிட்ட அப்படியே ஹேண்ட் வச்சு அப்படியே ரப் பண்ணுறீங்க. அப்படியே ஸ்லோவாக கிட்ட போயிட்டு அங்கே காது வச்சு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தயாங்க இவ்வளோ நாள் ரியலைஸ் பண்ணல. பட்டுன்னு அதை பார்த்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தள்ளிட்டு எட்ட போயிட்டு என்ன பண்ணுற? ஐயோ இல்லை நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு பொண்ணை அதுவும் ரூமில் அப்படி லாக் பண்ணி நீ பார்த்தியா இல்லையா? வெளில அந்த பொண்ணு நின்றுட்டு என்னை பார்த்துட்டு இருந்தா. பார்த்தாங்க. ஆமாம், இப்போ நீ என்ன பண்ண? நான்லாம் எதுவும் பண்ணலையே. நீ தான் க்ளோஸாக வந்து நின்றுட்டு இருந்த. நீ தான் சொல்லணும். ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இப்படியே வந்து நிற்ப. நான் வேணும்லாம் பண்ணல. வெளிலங்க அந்த பொண்ணு இருந்தா, அதனால தான். காரணம் எல்லாருமே சொல்லலாம் பாஸ், எல்லாருமே சொல்லலாம். சரி நீ பதில் சொல்லு. நைட்டு நீ என்கிட்ட பேசின தானே? அகைன் அதே கேட்டுட்ருக்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? சும்மா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு நான் ரோட்டில் கிடக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நேற்று நான் குடிக்கலனா நான் ரோட்டில் கிடப்பியா? உனக்கு என்ன கவலை? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி போ. இல்லை எனக்கு புரியல. வெளில இருந்த ஒரு பொண்ணை கைப்பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு இப்போ வெளில போனால் போயிடணுமா? பார்க்க எப்படி இருக்கும்? தேவையானதெல்லாம் முடிச்சுட்டு விட்ட மாதிரி இருக்கும். எனது கேட்கல. ஒன்றும் இல்லை சார், போகிறேன் அப்படி அவன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே திரும்புறீங்க. நீங்கள் வேகமாக காலிங் பெல் அடிச்சிட்டு இருந்தனால அவன் குளிச்சுட்டு உடனே வந்து திறந்துருப்பான் இல்லையா? அவன் காலெலாம் ஈரம் இருந்திருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும். அது அப்படியே ஸ்லிப்பாகி நீங்கள் அப்படியே அவன் மேலே விழுறீங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே தரையிலே விழுந்துறீங்க. பெட்டில் கூட இல்லை. அவன் கீழே, அவனுக்கு மேலே நீங்கள் அப்படியே விழுந்துறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டும் அவனோட செஸ்ட் மேலே இருக்குது. அவன் உங்களோட ஷோல்டர்ஸ் அப்படியே பிடிச்சிருக்கான். 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன இப்படி ஹார்ட் பீட் அடிக்குது? ஷோ எந்திரிக்கணும். நீ இப்போ எந்திரிக்க மாட்டேற. நீ தான் மேலே படுத்துருக்க. எந்திரி. நீ தான் மேலே படுத்துருக்க. ஷோ அப்படின்னு. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பட்டுன்னு அப்படியே எந்திரிச்சிடுறீங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி இந்த ஆக்குரடாக ஃபீல். அங்கே இங்கேன்னு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. யாரும் 2 பேருமே ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஸோ பட்டுன்னு நீங்கள் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குனு போய் வெளில வந்துடுறீங்க. வெளில வந்து டோர் லாக் பண்ணிவிட்டு என்னது இது? ஐயோ வயன் எதுவும் நினைக்காத. உனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. இவனை பற்றி நினச்சிட்டு இருந்தா ஒன்றும் முடியாது. நீ போ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அன்றைக்குள்ளே அந்த ரேஸ்க்கான அப்படியே அந்த ஒர்க்ஸ்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2 டேஸில் ரேஸ் இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஒரு 7 o'clock அப்படி நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார்? நான் தான் ஜோஷிவா. ஸோ அவளும் அப்படியே உள்ளே வந்து பெட்டில் உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கா. என்ன அப்படி பார்க்குற? என்ன இன்னும் உட்காந்துட்ருக்க? வா கிளம்பு.
எங்கே கிளம்ப சொல்கிற? ஹே, சம்மர் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதுக்கு இன்வைட் பண்ணாங்களே. யார் இன்வைட் பண்ணா? அடி பாவி, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மெயில் செக் பண்ணுற வேலைலாம் கிடையாது. இதனால தான் நீ கெட்டு போகிற. மெயிலில் பாரு, நம்ம ஸ்பான்சர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஓ, இப்போ அதுக்கு போகணுமா? ஆமாம் போகணும் தான். அப்போ கூப்பிட்ருக்காங்கல்ல, சீக்கிரம் ரெடி ஆகு. பாரு, நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சுற்றுறா. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அழகாக இருக்கடி, சரி ஓகே நானும் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இங்கே போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிடுறீங்க. ஜோஷி அப்படியே அங்கே தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே டவல் மட்டும் வியோ பண்ணிவிட்டு வெளில வரீங்க. ஜோஷி வந்துட்டு வயன் என்னடி என் முன்னாடி ட்ரெஸ் மாற்ற போறியா என்ன? ஐயா உன் புத்தி இருக்கே, போ வெளில போனி. நான் பொண்ணுடி, என்ன இப்படி பேசுகிற? அதெல்லாம் சொன்னாங்க பேசுகிறத பற்றியா? அப்புறம் எதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் போனேன்? என்னை ரூமுக்காச்சும் போக சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு கடுப்பை. சரி நீ அந்த பக்கம் திரும்பி உட்காரு. ஸோ அவளும் அப்படி திரும்பி உட்காரா. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அவகிட்ட போயிட்டு ஓகேவா ஜோஷி? பா ஃபிகரு தான், என் ஃப்ரெண்டு ஃபிகரு தான், வட்டி வாங்க போகிறேன். அம்மா அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது வயன், அங்கே போனாலே ஜாலியாக இருக்கும் புரியுதா? நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் புரியுதா? பாப்பலாம் அப்படின்னு ஸோ 2 பேரும் அப்படியே வேகமாக வெளில வரீங்க. ஸோ ஆப்போசிட்டில் தயங்கம் அப்படியே நீங்கள் வர டைமில் கரெக்டாக வெளில வரான். என்ன 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? என்ன சம்திங் ஜோஷி, வித்த மாதிரி பண்ணக்கூடாது. அவன் ஏதோ போட்டிருக்கான், ஆக்சிடென்டலாக மேட்ச் ஆகிடுச்சு. நான்லாம் எதுவும் பண்ணலை. போகலாமா? இப்போ போகலாம் தாயம். சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அப்புறம் என்ன? பாரு ஜோஷி, வித்த காட்டக்கூடாது, கம்முனரு, அவனுக்கு கேட்க போகுது. ஸோ தயாங்க அப்படியே சைடாக பார்த்துட்டு தான் போவான். சரி டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஃபெஸ்டிவலில் தான் எல்லோரும் இருக்கீங்க. நிறைய கடை இருக்குது. ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியே போகிறீங்க. தயாங்க்கு இந்த க்ரௌட் அந்த மாதிரிலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே சைலண்ட்டாக அப்படியே நடந்து வருவான் அவங்க டீமோட. எல்லாருமே அங்கே ஒன்றா தான் இருப்பீங்க. அப்போ ஜோஷி வந்துட்டு மீன் பிடிக்கிற கேமு கார்ட்டூனில் கூட வருமே அது தானே, எனக்கு விளையாடணும் போல இருக்கே, விளையாடலாமா? எல்லோரும் விளையாடலாமா அப்படின்னு ஸோ டீமில் மொத்தமாக அப்படியே காமனாக அதுக்கிட்ட கேட்குறா. ஸோ எல்லோரும் அப்படி ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே டீமாக பாக்கி எல்லோரும் தனித்தனியாக போய் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துல நீங்களும் தயங்க மட்டும் அப்படி தனியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி பார்த்துக்கிட்டே அமைதியாகவே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க எதுவுமே பேசவே இல்லை. அவன் சைலண்ட்டாக அப்படியே பாக்கெட்ஸில் ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எதுக்கு டீம் அப் பண்ணணும், தனியாக விளையாடலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டால் போகிறீங்க. அங்கே போயிட்டு அங்கே ஒரு தாத்தா தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த மீன் பிடிக்கிற நெட்டை வாங்கிட்டு ஸோ அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. ஸோ தயங்க உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறான். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியவே இல்லை. அந்த மீன் ஓடி ஓடி போயிடுது. பொண்ணு என்ன நீ இதில் இவ்வளோ வீக்காக இருக்க? சின்ன பிள்ளையில இந்த ஆட்டம்லாம் விளாண்டது இல்லையே நீ? தாத்தா கம்முன்னு இருங்க, நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் அகைன் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்களால் முடியவே இல்லை. ஸோ நீங்கள் அங்கே நிற்கிறத பார்த்து தயாங்க்கு அப்படியே சிரிப்பாக வருது. ஆமாம் நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸா? அதெல்லாம் இல்லை தாத்தா. இல்லை, நான் என்னத்தை கண்டேன், இங்கே வர எல்லா கப்பிள்ஸும் இப்படி தான் சொல்கிறாங்க. நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது கப்பிள்ஸாக இல்லையான்னு. உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அங்கே இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ பட்டுன்னு தயாங்க வந்துட்டு அவங்ககிட்டேருந்து அதை வாங்கி அவன் அதை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அவனும் 2-3 தடவை கிட்ட ஒழுங்காகவே எடுக்கவே முடியல. ஸோ அந்த தாத்தா இருந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ்னு. இவன் எதுக்கு அவரோட டெலோலோக்கெல்லாம் இப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஷோ தயாங்க என்கிட்ட கூட நான் ட்ரை பண்ணுறேன். ஷோ படுத்துறானே, என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ அகைன் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஷ் அப்படியே எடுத்துடுறான். ஸோ அதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு வாங்கிக்கிறான். ஓய் வேணாமா இது எனக்கா? அந்த தாத்தா கொடுத்தாரு. லாஸ்ட்டாக நீ பண்ணப்போ ஒரு மீன் மாட்டுச்சாமே, அது எடுக்காமல் போயிட்டியான். அப்படியா? இல்லை எதுவுமே மாட்டலையே, எனக்கு தெரியல, அவர் கொடுக்க சொன்னாருண்டா அப்படின்னு கையில் கொடுத்துட்டு அவன் பட்டுக்கிட்டு நடந்து போயிடுறான். ஸோ இப்போ எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில்
நிறைய மாஸ்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அதனால் எல்லோரும் வந்து மாஸ்க் வாங்கிறதுக்காக ஒரு ஷாப்பில் போய் நின்றுட்டு எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. ஸோ ஜேகே இருந்துட்டு ஒரு கொடூரமாக ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு ஜோஷி முன்னாடி போய் நிற்கிறான். இந்த பன்னி அழகாக இருக்கே, நம்ம இது போட்டுக்கோ. இதை போட்டுட்டு அம்மா ஜேகே என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத, புரியுதா? பயந்துட்டு தானே பயந்துட்டேன். எனக்கு தெரியும் பயந்தாங்கொல்லி நீ. லூசு பயல, இப்படி மூஞ்சிக்கிட்ட வந்து நீ எட்ட போ, நீ போ அப்படின்னு அவன் எட்ட போயிடுறா. சுஜய்க்கு வந்துட்டு நல்லா பயந்துட்டு சமாளிக்கிற பற்றியா நீ? நான்லாம் சமாளிக்கலை. இங்கே பாரு, என்கிட்ட நீ வர வேலை வச்சுக்காத. ஏன்னா ட்ரை பண்ணுறியாண்ணா நீ? ஐயோடா, ட்ரை பண்ணுறாங்க இவங்கள வேற, பெரிய அழகுன்னு நினைப்பு, போடி அப்படின்னு சுஜய்க்கே வந்துடுறான். நீங்கள் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கீங்க என்ன மாஸ்க் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி ஒரு மாஸ்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து அப்படி வச்சு ஃபேஸ் கிட்லாம் வச்சுலாம் பார்த்துட்ருக்கீங்க. இது அழகாக இருக்கு, ஆனால் இந்த மாஸ்க்கு போய் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா? என்ன பட்ஜெட்டில் இருக்குடி நீ? சரி, ஜோஷியோட ஷேர் பண்ணிக்கலாம், அவள் எப்படியா தான் வாங்கியிருப்பா அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ நேராக ஜோஷிக்கிட்ட போயிட்டு, ஜோஷி, அங்கே ஒரு மாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வாங்கலாமா? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்படியா? ஓகே அவன் போகலாம் அப்படின்னு. ஸோ அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தா அங்கேருந்து அந்த மாதிரி மாஸ்க் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுது. அந்த கடைக்காரர் இருந்துட்டு, என்னம்மா அப்போவே எடுத்தல, வாங்கியிருக்கலாம்ல, இப்போ பாரு எல்லாம் காலி ஆகிடுச்சு. வயன், நீ வாங்கிட்டு சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, நான் பே பண்ண போகிறேன், விடு ஜோஷி போகலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் பட்டுக்கு வெளில அப்படியே நடந்து வரீங்க. ஸோ இந்த சைட் தயாங் ஸ்ட்ரீட்ஸில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா, ஒரு குட்டி பாப்பா. ஸோ தயாங் கொஞ்ச நேரம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்புறமா கிட்ட போகிறான். எதுக்கு அழுதுட்டுருக்க, என்னாச்சு? அங்கிள் அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு 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 விட்டு போயிட்டாங்க. அழாத. என்ன இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்களா? இல்லை, என்ன இங்கே நிற்க சொல்லிவிட்டு அங்கே போனாங்க. அப்புறம் நான் இங்கே ஒரு முயல்குட்டி வந்துச்சுன்னு பின்னாடியே போனேன், வந்து பார்த்தா அவங்கள காணோம். அழாத ஒன்றும் இல்லை, வந்துடுவாங்க, நீ வா அப்படின்னு. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது, ஸோ அதில் உட்கார வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அங்கிள் நீங்கள் யார்? என்னை கிட்னாப் பண்ணிட்டு போகிறீங்களா? என்கிட்ட மணி இல்லை அங்கிள். கிட்னாப்லாம் பண்ணிட்டு போகல, அமைதியாக இங்கே இருக்கலாம். உன் அம்மா அப்பா வந்தோடனே நான் உங்ககிட்ட ஒன்று அனுப்பிட்டு நான் போயிடுவேன், புரியுதா? பயப்படாத. என்னை கிட்னாப் பண்ணிட்டு போக மாட்டீங்கல்ல? எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு பிடிச்ச சாக்கோ பீஸ்லாம் கொடுக்காமலாம் என்னை வளர்க்க மாட்டீங்கல்ல? அப்படி கிட்னாப் பண்ணிட்டு போகிறதுனால எனக்கு சாக்கோ பீஸ் வாங்கி கொடுங்க. ஸோ தயாங்கு பட்டின சிரிப்பு வந்துடுது, அப்படியே சிரிச்சிட்றான். அங்கிள் நீங்கள் சிரிக்கும்போது அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கு, உங்கள் வாய் டப்பா மாதிரி இருக்குது. என்னது டப்பா மாதிரி இருக்குது? டப்பாவா? சரி, கேண்டி சாப்பிட்றியா? வெயிட் பண்ணு அப்படின்னு. ஸோ அவன் போயிட்டு ஒரு பெரிய பஞ்சு மிட்டாய் 2 வாங்கிட்டு வரான். ஸோ ஒன்று பாப்பாட்ட கொடுத்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடி தரேன். இங்கே சாப்பிட மாட்டீங்கள்ல? அதெல்லாம் மாட்டேன், சாப்பிட்டு. இது சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. தயங்கு அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அதை சாப்பிடாம கை கொஞ்சம் கூட ஆட்டாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான். தூரத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்கு தயங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்போ இந்த பையன் கோல்லாம் கிடையாது, ஏன் அப்படி இருக்கான்? அப்புறம் சீக்கிரமாக சரியாக போனால் ஓகே. சிரிக்கிறது பாரு, அழகாக சிரிக்கிறான்.
ஆனால் ஏன் இப்படி கோல்டாக இருக்கான், இவனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு. ஸோ உங்கள் ஃபோன் எடுத்து அவன் சிரிச்சிருப்பான் இல்லையா, ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஃபோட்டோ பூத்தில் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கான், என்ன இது ஒழுங்காக நிற்கிறப்ப எடுக்கணும், 5 செகண்ட்ஸ் தான் டைம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சா அடுத்து என்ன போஸ்ட் கொடுக்கலாம் அதெல்லாம் இமேஜின் பண்ணலாம். அந்த அக்காரையே சொல்லவே இல்லை நடுவில் கேப் இருக்காதுன்னு. நான் அங்கே போய் இன்னும் அடுத்து என்ன போஸ்ட்னு யோசிக்கிறேன், எடுத்துருச்சு. வெறி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ வா ஹே இந்த கிறுக பற்றியா பேக்கு மாதிரி நீராளே, இவளை கலாச்சே ஆகணுமே. ஐயோ எங்கே இருக்கா அங்கே இருக்கா ஜோஷி. ஏன் எதுக்கு இங்கே வரான், என்ன இல்லை கொஞ்சம் யூடியூப்பில் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். எது அதான் எப்படி போஸ் கொடுக்கறது, எப்படி நிற்கிறது, எப்படி பெண்மையாக நிற்கிறது. என்ன பேசிகிட்டு இருக்க, ஃபோட்டோ பார்க்கல நீ, உன்னோட ஸ்ட்ரிப் எங்க? ஓ கானில் தூக்கி போட்டியோ, இதோ பாரு என்னடி மூக்கிது, என்ன மூக்கிது, செக்கே எட்டு போயிடுவோலுங்க. கண்ணை பாரு சைனீஸ் மூஞ்சி மாதிரி வச்சுட்ருக்கா. ஐயோ ஏய் என்னடி போஸ் இது, எங்கேருந்துடி கற்றுட்டு வர, சூப்பர். ஏன்னா கிட்டேருந்து நான் புதுசாக கற்றுக்கணும் தான். நான் செக்கே கம்முன்னு போயிடு, நான் அவ்வளோதான் நான் போகிறேன் என்னமோ, ஆனால் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிகிட்டே போயிடுறான். ஸோ அப்படியே இந்த சைட் ஸோ உங்கள் டீம் அப்படி கொஞ்சம் பேராக தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் 2 பேரும் எதுலேயுமே இருந்திருக்க மாட்டீங்க, நீங்களும் தயாங்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து உங்கள் 2 பேரையும் உள்ளே தள்ளிடுவாங்க. ஸோ அந்த கர்டன் க்ளோஸ் பண்ணதும் அங்கே அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். தயாங்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, வெளில போவான். ஸோ அந்த கர்டன் க்ளோஸ் ஆகிருக்குமா, ஸோ அதனால் அந்த இன்சார்ஜில் இருக்கவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே கடுப்பில் இப்படி திரும்பி உங்களை பார்ப்பான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நிற்பீங்க. தயாங் போஸ் கொடு, என் மூடிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அவன் அங்கேருந்து வந்து அவன் வெளியில் கர்ட்டனே பார்த்துட்ருக்கிறது, நீங்கள் அவனை பார்க்குறது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ. ஸோ பட்டுன்னு அடுத்து 5 செகண்ட்ஸும் போகி அடுத்த ஃபோட்டோவும் எடுத்துருது. தயாங் இங்கே பாரு, ஒரு வீடியோ வந்துட்டேன், சீக்கிரம் இங்கே பாரு அப்படின்னு அவன் கையை பிடிச்சி நீங்கள் இழுத்துருப்பீங்க. ஸோ செகண்ட் ஃபோட்டோவில் நீங்கள் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அவனை இழுக்கும்போது அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகி உங்கள் மேலே விழுற மாதிரி வந்து அந்த கேமரா பார்த்துருப்பான். ஸோ அந்த ஃபோட்டோ. தேர்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமில் எரர் ஆகி உங்களுக்கு ஃபேஸில் தான் அந்த மியோ ஃபில்டர் வந்திருக்கும். ஸோ தயாங்கோட ஃபேஸில் இந்த பூனைக்குட்டி இது அதெல்லாம் வந்து 2 பேரும் ஒரு மாதிரி க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ தேர்ட் ஃபோட்டோ அது. ஸோ அப்படியே ஃபோட்டோஸ் கம்ப்ளீட் ஆகி 2 ஸ்டெப்பும் அப்படியே உங்கள்கிட்ட தராங்க. நீங்கள் 2த்தையும் வாங்கி ஒன்று தயாங்கிட்ட கொடுக்குறீங்க. இந்தா எனக்கு இது வேணாம், இது ஃபஸ்ட்டு கிழிச்சு போடு. என்னது எவ்வளோ அழகாக இருக்குது, இதை போய் கிழிச்சு போட சொல்கிற, எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ அந்த 2மே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனோட ஃபேஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் லாஸ்ட்டாக அந்த பூனைக்குட்டி ஃபில்டர் போட்டது அவன் ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. பூனை ஃபில்டர் போட்டால் குட்டி புலி மாதிரி ஃபீல் ஆகுது, புலியோட குட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. இவன் மூஞ்சியை பாரு, திட்டிட்டு போகிறான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மெமரி பைத்தியக்காரன் அப்படின்னு. ஸோ அதை எடுத்து அப்படியே உங்களோட பேக்கில் வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த நைட்டு ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் உடைக்கிற அந்த டைம் வருது. ஸோ நிறைய ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். அதில் எல்லோரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் அந்த மாஸ்க் வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டுட்ருப்பீங்க. எல்லோரும் போட்டிருக்காங்க. ஸோ ஜோஷி அவளுக்கு பிடிச்ச அந்த பன்னியோட ஃபேஸ் மாஸ்க்கு, ஜேகே அந்த பயங்கரமான ஃபேஸ் மாஸ்க், ஸோ அதெல்லாம் போட்டுட்ருக்கான். நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாகவே நின்றுக்கிறீங்க, எதுவுமே போடவே இல்லை. ஸோ ஜேகே வந்துட்டு டே தயாங்கா, என்ன போட்டுக்கோ, வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க, எனக்கு வேணாம். அப்புறம் எதுக்கு வாங்க, ஏய் இங்கே காட்டு, தினடா நெறியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? ஏய் போட தானே வாங்கினேன், போடு உன் மூஞ்சிக்கு எப்படி இருக்கு நானும் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ உன் வேலையை பார்த்துருக்கியா, அடைங்க வாங்கிட்டு போடாமல் அப்படின்னு. ஸோ தயங்கோட கையில் அதை பிடுங்கி அதை போட்டு விடுறதுக்காக போகிறான். அப்போ தயங்க பட்டினதை பிடுங்கிட்டு அப்படியே ஜேகே மேலே தூக்கி போட்டுறான். நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜேகே வந்துட்டு
யாரா அவன்? வாங்கினதை போட தானே சொன்னேன். ஏதோ கொடுமை பண்ண மாதிரி பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு. ஸோ ஜேகேவும் அதை அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு டேபிள் மேலே அப்படியே போட்டுடுறான். போட்டுட்டு அவன் பாட்டுக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு அந்த டேபிள் கிட்ட வரீங்க. ஸோ அந்த மாஸ்க்கு பார்த்துட்டு இது இது ஏன் அவன் வாங்கினா? ஒரு வேலை அது கோயின்சிடென்ஸா? ஆனால் வயன் இதை பற்றி அப்புறம் யோசிச்சுக்கலாம். இப்போது உனக்கு பிடிச்ச மாஸ்க் கிடச்சிச்சில, இதை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க அந்த ஃபயர் ஒர்க்ஸை. எஸ், அந்த மாஸ்க் நீங்கள் பார்த்து வச்சுருந்த அந்த மாஸ்க் தான். அதை தயாங்க வாங்கியிருப்பான். ஸோ ஏன் வாங்கினா எதுக்கு வாங்கினான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அது கீழே தூக்கி போட்டுட்டான் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக எடுத்துப்பீங்க. ஹே வயன், உனக்கு இது செம்மையாக செட் ஆகுது. அப்படியா? தேங்க்யூ. சுண்டலை நல்லா ரெடி உனக்கு இது. நீ தான் வாங்கினியா? நம்ம தயங்கும் தான் வாங்கியிருக்கான், பைத்தியக்காரன் போடாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்கள் அவனே யோசிச்சுட்டு இருக்கீங்க தயங்கவே. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படியே அழகாக முடிஞ்சிட்டு நீங்கள் எல்லோரும் அப்படியே அகெயின் ரிட்டர்ன் ஆகிறீங்க. ஸோ அந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு பாஸ் யூஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் போகணுன்னா அந்த பாஸை காமிச்சிட்டு தான் போகணும். ஸோ அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது உங்களோட பாஸை வந்து காணோம். எங்கே வச்சேன்? பேக்கில். ஐயோ, ஏ ஜோஷி. வயன் சீக்கிரம் வா. பாஸை காணும்டி. என்னது பாஸை காணுமா? எங்கே போட்ட? நான் இங்கே போடல, பேக்கில் தான் இருந்துச்சு. என்னடி எங்கே போட்டேன்? இப்போ நான் எங்கே போய் தேடுறது இந்த டைமில்? என்னாச்சு சுண்டல்? ஏன் மூஞ்சி ஓன்னு இருக்கு? ஒன்றும் இல்லை செக்கே, நீ போ. சொன்னால் ஹெல்ப் பண்ணலாம், பார்த்தாலே தெரியுது பிரச்சனைன்னு. என்னோடய பாஸை காணும். ஐயோ, இப்போ எப்படி வருவ நீ? தெரியல, தேடணும். சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஜோஷி ஜேகே 3 பேரும் ஒரு சைட் போயிட்டு அப்படியே தேடுறீங்க. நீங்கள் எல்லோரும் போன இடத்துக்கலாம். ஸோ அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது, கிடைக்கவே இல்லை. ஜோஷி கிடச்சிச்சா? இங்கேயும் இல்லை. ஜேகே இங்கேயும் இல்லைடி. எங்கே தான் போட்ட? ஷோ, அந்த சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னொரு சைடு போய் பார்க்குறீங்க. ஸோ அந்த வேனில் எல்லோரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயங்கம் தான் வாட்ச் பார்த்துட்டு வெளியில் பார்த்துட்டு வாட்சை பார்த்துட்டு வெளில பார்த்துட்டு அந்த மாதிரியே இருக்கான். 3 பேரோடையும் வரேன் அப்படின்னு. ஸோ வேகமாக கீழே இறங்கி உள்ளே வரான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆகுது? என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் வந்து கத்துறத பாரு. அது தயாங், வயனுடைய பாஸ் தொலைஞ்சு போச்சு. அது தேடிட்டு இருக்கோண்டா, நீயும் ஹெல்ப் பண்ணுவா. தொலைஞ்சிருச்சா? எங்கே போட்ட? தெரியலையா? எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு. ஸோ உங்களை கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கான். தயாங் எங்கே போகிறோம்? வா போகலாம் அப்படின்னு. ஸோ அவன் பாட்டுக்கு முன்னாடி போகிறான். நீங்கள் அவன் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு கார்னரில் அங்கே ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், நிறைய பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நீ இன்னும் வரலையா? தயம், எனக்கு அதை தேடணும்னு நிறைய வேலை இருக்குது. நீ வேணா இங்கே இருந்துட்டு வா, நான் போகிறேன். ஒழுங்கா வா அப்படின்னு. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அழகாக அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரீ கிட்ட அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். நீங்களும் அதுக்கிட்ட போயிட்டு தயம். ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே வேன் கிட்ட. ஸோ ஜேகேவும் ஜோஷியும் இங்கே வந்து நின்று இருப்பாங்க. பிகாஸ் தயங்க உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இவங்க செக் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்திருப்பாங்க. இவங்க எப்போ வர்றது? ஆனால் வந்துடுவாங்க. கூட போயிருக்கிறது யார்? என் மச்சான். அதான் எனக்கு பயமே. எதே? ஒன்றும் இல்லை. சரி, நீ எதுக்கு என்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்க? நான் எங்கே இல்லை, நான் எங்கே வம்பெல்லாம் வளர்த்தேனா? நடிக்காத. என்ன நீ நடிக்காத. நான்லாம் நடியில. நான் யார்ட்டையும் வம்பெலாம் வளர்த்தலையே. நான் என்ன வம்பு வளர்த்தேன் உங்ககிட்ட? நீ ரொம்ப நக்கல் பண்ணுற ஜேகே, பார்த்து இருந்துக்கோ சரியா? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு மெக்கானிக், புரியுதா? வாயடிக்காதடி நீ, வாயடிக்காத. வாயை உடச்சிருவேன் புரியுதா? ஏதோ சும்மா விளாண்டேன், பேச்ச பத்தியா அப்படின்னு. ஸோ அப்படியே கிட்ட வரான். ஸோ அப்படியே 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது நீங்களும் தயங்கம் வந்துகிட்டு இருக்கீங்க.
ஹே ஒயன் கிடச்சிருச்சா? ம் அப்படியா? சூப்பர், ஒரு வழியாக கிடச்சிருச்சு. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், இப்போ போகலாம் அப்படின்னு. ஸோ வேகமாக எல்லோரும் போகிறீங்க. நீங்கள் அப்படியே சைடில் தயங்கே பார்த்துட்டு வரீங்க. அவன் வந்துட்டு அப்படியே வேனில் ஏறி அவனுடைய ப்ளேஸில் அப்படியே உட்காந்துக்கிட்டு எப்பயும் போல் அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டே உங்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துருக்க சீட் அவன் உட்காந்துருக்க சீட்டும் ரெண்டும் விசிபிளாக தான் இருக்கும். அப்போ ஜோஷி வந்துட்டு, ஹே எங்கே இருந்துச்சு? தரவங்க வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன், எங்கே போச்சு? ஓகேடா, இந்த பார்ட் நான் ரெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். லவ் யூ ஆல் வித் லவ். பாய் பாய்.